மாரி செல்வராஜோட இன்டர்வியூ அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஏன்னா இவரோட இவ்வளோ வாட்டி பேசிட்டோம், என்ன இருக்குது பேச, புதுசாக என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயம்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஒரு இல்லை அதான் அது கேள்வி பதிலெல்லாம் உரையாடலாம். நம்ம ஆசைப்படுறது எப்பவுமே என்னென்னா, இதுக்கு தான் நாங்களாம் ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் இயங்குறது என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இன்னும் இன்டர்வியூ மனநிலையிலே இருக்கும், நம்ம கேள்வி பதில் மனநிலையிலே இருக்கும் நம்ம. ஆனால் இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு உரையாடல் தேவைப்படுது, அதுங்க யாருமே நிகழ்த்த மாட்டேன்றாங்க. தொடர்ந்து ஒரு என்னையை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய நல்ல கிரியேட்டர்ஸ் ஏங்கி போயிருக்காங்க. அவங்க படத்தை பற்றி, அவங்களோட படைப்பை பற்றி அவங்க கூட மனம் திறந்து உரையாடக்கூடிய ஆட்களே இல்லை. எல்லாரும் விமர்சகராகவே இருக்காங்க. இப்போ விமர்சகர்கள் நாங்கள் ஏதாவது டைரக்டர்ஸ் திட்டாங்கன்னா வருத்தப்படுறாங்கல்ல, அது வந்து திட்டுறது இல்லை, ஏங்குறாங்க எல்லாருமே. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக உரையாடுங்க. உரையாடும்போது அவனோட பிள்ளைகளை அவன் சொல்லுவான். இப்போ இனி அறியாமலே அது வந்துடும். நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும்போது தான், எதிர்த்தாப்பில் உரையாடக்கூடிய ஒரு ஆள் மீது ஒரு பிரியமும் நம்பிக்கையும் வரும்போது தான் நான் என்னை பற்றியான ஒரு ஃபுல் ஓப்பனப் நடக்கும். அது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யாரும் நிரூபிப்பதற்காக, நீங்கள் உங்களோட கண்டுபிடிப்புகளை நிரூபிப்பதற்காக நீங்கள் வந்து என்னையை வச்சு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் உங்களோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ உரையாடலுங்கிறது வெறுமனே யார் பெருசு நிரூபிக்கிறது கிடையாது. உரையாடலுங்கிறது 2 பேருமே ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டு வெளியே போகிறது. அப்படியான உரையாடல்கள் இருந்துச்சுன்னா எல்லா கிரியேட்டர்ஸுமே ஓப்பன் அப் ஆவாங்க. இன்றைக்கி நிறைய கிரியேட்டர்ஸ் ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கிற காரணம் இங்கே முன்வைக்கப்படுகிற கேள்விகள். வெற்றியை ஒரு வெற்றியை வச்சு முன்வைக்கிறது, நம்பர்ஸ் வச்சு முன்வைக்கிறது, அப்புறம் ஹீரோக்களை வச்சு முன்வைக்கிறது, இப்படியான வச்சு முன்வைக்கும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராமா பண்ணி, அது ஹிடன் பண்ணி பேசி தன்னோட முழுமையான யோசிக்கிற திறன், பேசுகிற திறன், தன்னை வெளிப்படுத்திக்கிற திறனற்ற அதை கம்மியாகி அவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களோ எனக்கு ஒரு பயம். இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இன்டர்வியூலாம் நான் பார்க்கும்போது அவங்க யோசிக்கிறது ஒன்றாகும், சொல்கிற பதில் ஒன்றாகும். என்றைக்கு ஒரு படைப்பாளி தான் என்ன யோசிக்கிறோனோ அதுவே பதிலாக சொல்லக்கூடிய சுதந்திரம் நமக்கு வருதோ, அன்றைக்கி சிறந்த உரையாடல்கள் நிகழ ஆரம்பிக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.